வாங்க இன்னைக்கு நாம சீனாவின் பொருளாதாரத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சீனா பொருளாதாரம்னு சொன்னாலே நம்ம மனசுல ரெண்டு விதமான எண்ணங்கள் வரும் இல்லையா? ஒரு பக்கம் உலகத்தையே ஆழப்போற ஒரு மாபெரும் சக்தி, இன்னொரு பக்கம் எப்ப வேணாலும் வெடிக்க போற ஒரு பெரிய பலூன். உண்மையில அங்க என்னதான் நடக்குது? வாங்க இந்த புதிரை உடைச்சு உண்மையான கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். சீனாவின் பொருளாதாரம் உண்மையிலேயே ஒரு தடுத்து நிறுத்த முடியாத சக்தி வாய்ந்த இயந்திரமா, இல்ல அந்த பளபளப்பான தோற்றத்துக்கு பின்னாடி வெடிக்க காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு டைம் பாம் ஒளிஞ்சிருக்கா? வாங்க இத பத்தி விரிவாக அலசுவோம். சீனாவின் பொருளாதாரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கத்தையும் பார்க்கணும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அசரவிக்கிற ஜிடிபி வளர்ச்சி, உலகத்தையே ஆக்கிரமிக்கிற ஏற்றுமதி, அப்புறம் அரசாங்கத்தோட முழு ஆதரவுன்னு ரொம்ப பலமா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் மக்கள் காசு செலவு பண்ண தயங்குறது, சரிஞ்சு போன ரியல் எஸ்டேட் மார்க்கெட், கழுத்து நெரிக்கிற கடன் பிரச்சனைன்னு பலவீனமாவும் இருக்கு. அப்போ இந்த ரெண்டுல எது ஜெயிக்க போகுது? வாங்க கண்டுபிடிக்கலாம். சரி, முதல்ல இந்த பிரம்மாண்டமான இயந்திரம் எப்படி இவ்வளவு வேகமா ஓடுதுன்னு பாப்போம். சீனாவின் பலத்தோட ஆதாரம் என்ன? இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 5.3%. உலகமே பொருளாதார மந்த நிலையில தள்ளாடிக்கிட்டு இருந்த சமயத்துல 2025ஆம் ஆண்டோட முதல் பாதியில சீனாவின் ஜிடிபி வளர்ச்சி இவ்வளவு இருந்திருக்கு. இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. அவங்களோட பொருளாதார வலிமைக்கு இது ஒரு பெரிய அடையாளம். ஆனா இந்த வளர்ச்சிக்கு உண்மையான காரணம் என்ன? இந்த வளர்ச்சி எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா அது சீனாவின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி துறைகள் தான். குறிப்பா ஹைடெக் உற்பத்தி துறையே ராக்கெட் வேகத்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சீனா ஒரு புத்திசாலித்தனமான காரியம் பண்ணுது. அவங்க அமெரிக்காவை மட்டுமே நம்பி இல்லாம உலகம் முழுக்க புது புது மார்க்கெட்டுகளை தேடி போயிட்டு இருக்காங்க. இது ஒரு ஸ்மார்ட்டான மூவ். இந்த வளர்ச்சியை பார்த்துட்டு சீன அரசாங்கம் சும்மா வேடிக்கை பார்க்கல. பொருளாதாரம் லேசா மெதுவானா கூட உடனே உள்கட்டமைப்பு திட்டங்கள், கடன் உதவிகள்னு பணத்தை வாரி அரைச்சு அந்த இன்ஜின் தொடர்ந்து ஓடுறத உறுதி செய்யறாங்க. இது ஒரு திட்டமிட்ட உந்துதல்னு சொல்லலாம். ஆனா எல்லா கதைக்கும் இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா? இப்போ நாணயத்தோட மறுபக்கத்தை பாப்போம். இந்த வேகமான வண்டிக்கு பிரேக் போடுற அந்த பெரிய தடைகள் என்னென்ன? இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஒரு பக்கம் ஜிடிபி வளர்ச்சி 5%க்கும் மேல இருக்கு. ஆனா மக்கள் கடைகளுக்கு போய் செலவு பண்றது வெறும் 3% தான் வளர்ந்திருக்கு. இது ஒரு பெரிய அபாயமணி. ஏன்னா மக்கள் பணத்தை செலவு பண்ணலைனா பொருளாதாரம் எப்படி வளரும்? இது ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை? வாங்க விரிவா பார்க்கலாம். சீனாவுக்கு பிரேக் போடுற முக்கியமான விஷயங்கள் இதோ. ரியல் எஸ்டேட் துறை பெரிய சரிவுல இருக்கு. இதனால கட்டடம் மட்டும் இல்ல, மக்களோட நம்பிக்கையும் சரிஞ்சிருக்கு. அப்புறம் மக்களோட சம்பளம் பெருசா ஏறாததால அவங்க செலவு பண்ணாம பணத்தை சேமிக்கிறாங்க. பணவாட்டம், அதாவது பொருட்களோட விலை தொடர்ந்து குறையிறது ஒரு பெரிய ஆபத்து. விலை குறையுதுன்னு மக்கள் வாங்குறத தள்ளி போட்டா மொத்த வியாபாரமும் நின்னுடும். இது எல்லாத்துக்கும் மேல கடன் மலை மாதிரி குவிஞ்சுகிட்டு இருக்கு. நாட்டுக்குள்ள மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்தும் சீனாவுக்கு அழுத்தம் வந்துகிட்டே இருக்கு. அமெரிக்காவோட வர்த்தக போர், உலக அளவுல பொருட்களுக்கான தேவை குறைஞ்சதுன்னு வெளியில இருந்தும் பிரேக்குகள் அழுத்தப்படுது. சுருக்கமா சொல்லணும்னா சீனாவின் பொருளாதாரம் ஒரு இழுபறி போட்டியில இருக்கு. ஒரு பக்கம் ஏற்றுமதியும் உற்பத்தியும் அதை முன்னோக்கி இழுக்குது. இன்னொரு பக்கம் மக்கள் சரியா செலவு பண்ணாததும் ரியல் எஸ்டேட் பிரச்சனைகளும் அதை பின்னோக்கி இழுக்குது. சரி, இந்த உலகளாவிய இழுபறி போட்டிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த உலகளாவிய நிகழ்வுகள் குறிப்பா வளைகுடா பகுதியில் இருக்கிற உங்களை எப்படி பாதிக்கும்? சீனாவின் பொருளாதாரத்துல ஏற்படுற சின்ன அசைவு கூட நம்ம வீட்டு வாசல்ல பெரிய அலையை உருவாக்கலாம். முதல்ல சீனாவோட கட்டுமானத்துறை மந்தமா இருக்கிறதுனால ஸ்டீல், அலுமினியம் மாதிரியான கச்சா பொருட்களோட உலகளாவிய விலை குறைய வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவதா, சீன மக்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குறது குறைச்சா அது நம்ம பிராந்தியத்தோட சுற்றுலா மற்றும் சில்லறை வர்த்தகப்பை பாதிக்கலாம். ஆனா இதுல ஒரு நல்ல செய்தியும் இருக்கு. சீனா இப்போ ஹைடெக் துறைகள்ல அதிக கவனம் செலுத்துறதுனால கிளீன் எனர்ஜி, அட்வான்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் போன்ற துறைகள்ல வளைகுடா நிறுவனங்களுக்கு புதிய பார்ட்னர்ஷிப் வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. சரி, இந்த இழுபறி போட்டியோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நம்ம எப்படி கணிக்கிறது? சில முக்கியமான விஷயங்களை நம்ம தொடர்ந்து கண்காணிக்கணும். அப்போ நாம எதை கவனிக்கணும்? சீன மக்கள் மீண்டும் செலவு செய்ய தொடங்குறாங்களான்னு பார்க்கணும். அது நீண்ட கால வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். ரியல் எஸ்டேட் துறைய அரசாங்கம் எப்படி சரி செய்ய போகுதுன்னு கவனிக்கணும். அமெரிக்காவுடனான வர்த்தக உறவுகள் எப்படி போகுதுன்றது முக்கியம். கடைசியா சீனா எவ்வளவு வேகமா ஹைடெக் பொருளாதாரமா மாறுதுங்கிறது அவங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஆக நாம மீண்டும் ஆரம்ப கேள்விக்கே வர்றோம். முன்னோக்கி இழுக்கும் இயந்திரம் வெல்லுமா, இல்ல பின்னுக்கு தள்ளும் பிரேக்குகள் வெல்லுமா? சீனாவின் பொருளாதாரம் ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்குது. இதோட முடிவு உலகத்துல இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் பாதிக்கும். அடுத்த சில மாதங்கள் ரொம்பவும் முக்கியமானதா இருக்க போது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எது ஜெயிக்கும்?